அப்ப இதுவரை நாங்க பார்த்த விடயங்கள்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வகுப்பில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்விகள் இருந்தால் இந்த கேட்கலாம். உங்களோட பேர் சொல்லி போட்டு உங்களை அறிமுகப்படுத்தி போட்டு கேட்கலாம். வணக்கம் சுகிர்தன். உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க என்ன செய்றீங்க? நான் பீப்பிள்ஸ் பேங்க்ல வர்க் பண்றேன். நல்ல. சரி, அப்ப நாங்க பார்த்த விடயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல சார், போன வீக் செய்த டியூட் கிடைக்கலையா? ரைட். நாங்க உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பிரச்சனை இருக்காது. ரைட். சசிகுமார், சுகிதன் எந்த இடத்துல இருந்து காய்க்கிறீங்க? சாரியா. வணக்கம் சசிகுமார். எஸ், ஓகே. அப்ப ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் இதுல சாட் பாக்ஸ்ல வந்து கேள்வி கேட்கலாம், அல்லது நீங்கள் இந்த மைக்ரோஃபோன் ஊடாக கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப சுகிர்தன், ஹலோ சுகிர்தன், அப்ப சொல்லுங்க, அந்த மணி சப்ளை என்று சொன்னால் என்ன மாதிரி இருக்கும், அந்த பண நிரம்பல் என்று சொன்னால் எப்படி இருக்கும், பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன, அப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்க விளங்கி கொண்ட அடிப்படையில் சொல்லுங்க. கஷ்டம் இல்ல, கதைப்போம். சொல்லுங்க பாப்போம். மணி சப்ளை என்று சொன்னா என்ன சொல்லுவீங்க பொதுவா? இல்ல, நீங்க பரவாயில்ல. இது உங்களை நாங்க டான்ஸ் பாக்குறேன்னு நாங்க போற வேகம் சரியா இருக்கு, டான்ஸ் வாங்க என்ன விளக்கம் சரியா இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க, பரவாயில்ல. மணி சப்ளைன்னு என்ன சொல்ல எதிர்பார்ப்பீங்க? மணி சப்ளை, பண நிரம்பல் சொல்ல பார்ப்பீங்க. பரவாயில்ல, கதைக்கா நீங்கள். வணிக வங்கியில் உள்ள நாணயம், சுற்றோட்டத்தில் உள்ள நாணயங்கள். சரி, அப்ப இந்த பண நிரம்பல தீர்மானி காரணிகள் என்ன? நாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதே போல கொமர்சியல் பேங்க்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கடனாக்கத்தை மேற்கொள்ள நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்ப நாங்க இப்படி சும்மா கேட்டாலே யாராவது கேட்கிறோம், பொதுமக்கள் கேட்கிறோம், உங்கள்கிட்ட பொதுமக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கையில போதில பணமே இல்லை. அரசாங்கம் ஏன் அரசாங்கம் மத்திய வங்கி வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளியிடுவதற்கான அதிகாரத்தை கொண்டு இருக்குது. அப்ப மத்திய வங்கி அதிக அளவு நாணயங்களை வெளியிட்டு பொதுமக்களுக்கு விநியோகித்த என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப மத்திய வங்கி அதிக அளவு நாணயத்தை அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகித்த நல்லது தானே, பொதுமக்கள் கஷ்டப்படணும் தானே? அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது பொதுமக்கள் கேட்கிறாங்க கூட, மத்திய வங்கிட்ட நாணயத்தை வெளியிட்டு அதிகாரம் இருக்குது, அப்ப ஏன் மத்திய வங்கி கூடிய அளவு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டு பொதுமக்களுக்கு கொடுத்தால் என்னன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நீங்க இதுக்கு என்ன அப்படி சொல்லுவீங்க? எஸ், இன்ஃபிளேஷன் ஒன்று இருக்கும். சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு பொதுவாசமா கேட்கிறேன். நீங்கள் பேங்க் அதாவது நிதி நிறுவனத்துல வேலை செய்றீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்ட பொதுவாக கேட்கணும், மத்திய வங்கி வந்து நாணயத்தை வெளியீடு செய்வதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்குது. மத்திய வங்கி அதிக அளவு நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்தா என்னன்னு கேட்கணும். ஒரு ஏன் அதிக அளவு நாணயத்தை வச்சு அச்சிட்டு வெளியிடக்கூடாதுன்னு கேட்கணும். திரவத்தன்மையோட பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும், பொருட்கள் சேவைன்ற விலைகள் அதிகரிக்கும், அதனால பணவீக்கம் ஏற்படும். சாதாரண பொதுமக்கள் கேட்டா அப்படி அவருக்கு விளங்க மாட்டுதானே, திரவத்தன்மை விளங்க மாட்டது தானே. சாதாரண பொதுமக்கள் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுங்க பாப்பம் இருக்க. இது நீ சொன்ன சரி, சாதாரண ஒரு பொதுமகன் வந்து அப்படின்னு திரவத்தன்மை தரங்கத்தை விளங்குறது இல்லை தானே. அப்ப மத்திய வங்கி காசை அச்சிட்டு கூடிய வெளியிடன்னு கேட்கிறாரு. அப்படிதான் சாதாரண விளங்கப்படுத்த எப்படி விளங்கப்படுத்துவீங்க? சாதாரண நபருக்கு விளங்கப்படுத்த சொன்ன
மத்திய வங்கி எஸ் சொல்லுங்க. காசின பெறுமதி குறைந்து காசின பெறுமதி குறையும். எப்படி குறையும் சொல்றீங்க நீங்கள்? பொருட்களுக்கான விலை, ஒரு பொருளை கொள்வனை செய்யறதுக்கான விலை அதிகரிக்கும். ஏன் அது எப்படி அதிகரிக்கும் சொல்றீங்க? பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். கேள்வி கூடும். கேள்வி எப்படி கூடுது? காசு கூட விலைக்க மக்கள் வாங்க முனைவார்கள், கேள்வி கூடும். சரி, சொன்ன விட சரி. இப்படி சொல்லலாம். நீங்க என்ன சொன்ன விட சரி. தொகுத்து சொல்றேன்னு சொன்னா, மத்திய வங்கி அதிக அளவு நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்தால் அந்த இறுதியாக போய் அந்த நாணயம் எங்க போய் சேரும் சொன்னால் பொதுமக்கள கையெல்லாம் போய் சேர போகுது. உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி புதிய மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்கிற சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க பாப்போம். எப்பொழுது மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்ய முன் வருகின்றது சொல்லுங்க பாப்போம். எப்பப்ப மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்யும், அப்ப புதிய நாணயங்களை வெளியீடு செய்யறது எப்ப ஏற்படும் அந்த சந்தர்ப்பங்கள்? நாட்டு திரவ காசு திரவத்தின்மை குறையுங்க. இன்னும் சொல்லுங்க பாப்போம். மத்திய வங்கி யாருடைய வங்கி? கவர்மெண்ட், அரசாங்கத்தின் வங்கியாக செயற்படுகின்றது. அரசாங்கம் எப்ப காசு தேவைப்படும்? பொருளாதார வீழ்ச்சி அடைய. இப்படி சொல்லலாம். நீங்க அநேகம் பார்த்திருப்பீங்க, அந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்குதானே பார்த்திருப்பீங்க இல்ல? பட்ஜெட் டெபிசிட் பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்றா என்ன சொல்லுவீங்க? என்றா என்ன பாதிட்டு பற்றாக்குறை என்ன சொல்லுவீங்க? வருமானத்தை விட செலவுகள் கூட இருக்கு. அதாவது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் அப்படி சொல்லுங்க. அதாவது ஒரு அரசாங்கம் எதிரும் ஆண்டுக்கு தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் சொல்ல வேணும். எவ்வளவு வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு எதிர்பார்க்குது அரசாங்கம், வரி வருமானம் எவ்வளவு இருக்கும், வரிசார வருமானங்கள் எவ்வளவு என்று சொல்லணும். மற்றது அந்த வருமானங்கள் வந்து எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு பார்க்க வேணும். அதே போல அரசாங்கம் தான் மேற்கொள்ள இருக்கிற செலவீனங்கள் எவ்வளவு காசை வந்து செலவு செய்ய போகுது, எதிர்வரும் ஆண்டுல வந்து எப்படி செலவு செய்ய போகுது, மூலதன செலவு எவ்வளவா இருக்க போகுது, நடைமுறை செலவு எவ்வளவா இருக்க போகுது, எல்லாத்தையும் வந்து விளக்கமா சொல்லப்பட்டிருக்கும் அந்த வெளியில வந்து. அந்த வரவு செலவு திட்டத்துல வந்து அரசாங்கத்தின் வருமானங்களை விட அரசாங்க செலவினங்கள் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது ஏற்படுவது வந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்று சொல்லுவோம் நாங்கள். அது சொல்றது பட்ஜெட் டெபிசிட் சொல்லுவீங்க. இந்த டெபிசிட் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பற்றாக்குறைக்கு வந்து நிதியீட்டம் செய்ய வேண்டும், ஃபைனான்ஸ் பண்ண வேண்டும். அந்த கேப் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ and the government expenditure. There's a difference between the government revenue and government expenditure. That's called budget deficit. அப்ப இந்த பட்ஜெட் டெபிசிட் எப்படி நிவர்த்தி செய்யலாம் சொல்லுங்க அப்படி கேட்கிறாங்க. பாதிட்டு பற்றாக்குறையினை அந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற மூலங்கள் யாவை? அந்த பாதிட்டு பற்றாக்குறை எவ்வாறு நாங்கள் நிதியீட்டம் செய்கிறது, பாதிட்ட பற்றாக்குறை எவ்வாறு நாங்கள் இல்லாமல் செய்கிறது? அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் வந்து ஏற்படுகின்ற பற்றாக்குறை, பாதிட்ட பற்றாக்குறையினை நிதியீட்டம் செய்கின்ற மூலாதாரங்கள், வழிமுறைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல வேணும் சொன்னீங்க. ஃபைனான்ஸ் எங்களுடைய நாணய, அதாவது மானிட்டரி சப்ளை, மானிட்டரி பாலிசி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதாவது பாதிட்ட பற்றாக்குறைன்னு சொன்னா பிஸ்கல் பாலிசியோட இருக்குது என்றாலும் வந்து மத்திய வங்கியோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்ப பாதிட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற மூலங்கள் யாவை? அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற மூலங்கள் அல்லது வழிமுறைகள் யாவை என்று கேட்கலாம். இதனாலேயும் எங்களோட மணி சப்ளை பாதிப்படையும். அதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படலாம் உங்களுக்கு. பரவாயில்ல, நீங்க கதைக்கிறது பிரச்சனை இல்லை, சும்மா ஜஸ்ட் டிஸ்கஷன் தானே. நாங்கள் இப்படி கதைக்கிறது வந்து மற்ற மாணவர்களுக்கும் வந்து மேலதிக விளக்கங்களை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
கேள்வி விளங்கிட்டு தான் நான் கேட்டது. வரி அறவிடுவதன் மூலம் இல்ல நான் வரி அறவிட்டு முடிஞ்சுதான் எங்களுக்கு. அது வந்து வரி அறவிட்டு இதுக்கு வந்துட்டு எங்க சொல்லுங்க பாப்போம். அரசாங்கத்தின் வருமானத்துக்கு நான் கணிப்பிட்டோம். நாங்கள் எங்களுக்கு வரி வருமானம் வந்து இவ்வளவு கணிப்பிட்டோம். நான் என்ன சொல்றேன்னு சொன்ன சரி, நாங்க பாதிட்டு பற்றாக்குறை நாங்க வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கட வரி வருமானம் இவ்வளவு, வரி வருமானம் இவ்வளவு 1500 பில்லியன், வரிசாரா வருமானம் 2000 பில்லியன். அப்ப 2 கூட்டுங்கோ 3500 பில்லியன் வந்துட்டுது. அப்ப அந்த 3500 பில்லியன் தான் எங்களுக்கு வருமானம் மட்டும் நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். எங்களுக்கு ஏற்பட்ட செலவு 4500 பில்லியன். அப்ப 1000 பில்லியன் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிட்டுது. அப்ப நாங்கள் ஏற்கனவே வரியில் அறவிட்டோம். அப்படி இருந்திருந்தா எங்களுக்கு பற்றாக்குறை வருது. இந்த பற்றாக்குறை எவ்வாறு நாங்கள் நிதியீட்டம் செய்யலாம் கேட்கணும். இல்ல சொல்லுங்க, பரவாயில்லையா? நீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. மற்றதா லைன் இருக்கிற மேம் கதைக்கலாமே, முடியுதா? மணி எஸ் சொல்லுங்க. கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? ஒதுக்க வீதங்கள் அதிகரிக்கலாம். ஒதுக்கு வீதங்களை அதிகரிக்கலாம்னு சொல்றீங்களா? ஒதுக்கு வீதங்கள் அதிகரிக்க எப்படி நாங்கள் பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கிறது? ஒதுக்கங்களை அதிகரிக்க அங்க இல்ல. அப்போ மத்திய வங்கி சம்பந்தப்பட்ட எந்த ஒதுக்கு சொல்றீங்க? காசு ஒதுக்கு வீதம் சொல்றீங்களா? காசு ஒதுக்கு வீதம் என்ன சொல்லுவீங்க? காசு ஒதுக்கு வீதம் என்னது? வணிக வங்கிக்கு வார வாய்ப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அந்த வணிக வங்கிகளை வச்சிருக்க வேணும். அதைத்தான் சொல்றது நாங்கள் காசு ஒதுக்கு வீதம் சொல்றோம் நாங்கள். ஓகே, அப்படி வங்கியிலே காசை வச்சிருந்தால் அது மத்திய இந்த அரசாங்கத்தின் பாதிட்டு பற்றாக்குறை பயன்படுத்தியதான் நீங்க அப்படி இப்படி செய்ய ட்ரை பண்ணுங்க பாப்போம். யோசிங்க. அரசாங்கத்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிட்டு, பாதிட்டு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிட்டு, இந்த பாதிட்டு பற்றாக்குறை எங்கெங்க அரசாங்கம் கடன் எடுக்கலாம்? யார்கிட்ட கடன் கேட்கலாம் அரசாங்கம் போய்? வணிக வங்கிட்ட, மத்திய வங்கி. ரைட், வெரி குட். வேற யார்கிட்ட வாங்கலாம்? கடன் வாங்கலாம், வேற யார்கிட்ட வாங்கலாம்? ரெண்டு சொல்லிங்க. ஓகே, ரெண்டு ஓகே. இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம். வணிக வங்கி சொல்லி போட்டீங்க, மத்திய ஓகே. இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம். வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் கிட்ட போறீங்களா? அது அவங்க கொடுப்பாங்களா இதுக்கண்டு சொல்லி, பாதிட்டு பற்றாக்குறை கண்டு சொல்லி அங்கேயும் கேட்கலாம். சரி, கேட்கலாம். ஓகே, ரைட். உள்நாட்டு கடன் சொல்லுங்க. உள்நாட்டு கடன், உள்நாட்டுல இருக்க கடன் சொல்லுங்க பாப்போம். சொன்ன சரி, கிட்ட இருக்கிறீங்க, பக்கத்துல அமைக்கு. மத்திய வங்கிட்ட கடன் எடுக்கலாம். ஓகே, சரி. அடுத்து வணிக வங்கி எடுக்கலாம். ஓகே, இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம். வணிக வங்கி தவிர்த்த இன்னொரு வங்கி இருக்கு. வங்கிகள் 2 வகைப்படும், உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வங்கி வணிக வங்கி, இன்னொரு வங்கி சொல்லுங்க. நிதி கம்பெனிகள் கேட்கலாம். சரி, நிதி கம்பெனிகள் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நிதி கம்பெனிகள்கிட்ட போய் இருந்து கடன் எடுக்கலாம். இன்னொன்று சொல்லலாம் நீங்கள், அதாவது சேமிப்பு வங்கிகள் சொல்லலாம். நீங்கள் சேமிப்பு வங்கிகள், சேவிங்ஸ் பேங்க் சொல்லி அழைக்கப்படும். அதுக்கு என்எஸ்பி மதிப்புல வரும். அதே போல உங்களுக்கு தெரியும், அந்த நடைமுறை கணக்கு வைத்திருக்காத வங்கிகளும் இருக்கு. நம்ம என்ன நிதி நிறுவனங்களும் இருக்குது. பைனான்ஸ் கம்பெனிஸ், லீசிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதானே, பார்த்திருப்பீங்க. அதாவது சேமிப்பு வங்கிகள், அதாவது நடைமுறை கணக்கினை வைத்திருக்காத வங்கிகள் நாங்க சொல்றது சேமிப்பு வங்கிகள் அல்லது சொல்லி அழைக்கலாம் நாங்கள். அப்ப நீங்க சொன்னது வந்து சரி. ஒன்று, பாதிட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்வதற்காக மத்திய வங்கி அரசாங்கம் கடன் படுகின்ற மூலங்கள் சொல்லி போய்க்க மத்திய வங்கிட்ட கடன் எடுக்கலாம், வணிக வங்கிட்ட கடன் எடுக்கலாம். மற்றது வங்கி சாராத நிதி நிறுவனங்கள், வங்கி சாராத நிதி நிறுவனங்கள். உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் சொல்லுங்க பாப்போம். வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் யாவை? அது வங்கித்துறை அல்லாத நிதி நிறுவனங்கள், பேங்கிங் செக்டர்ஸ் என்று சொல்லி அழைக்கிறது. நாங்க சொல்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்றோம் நாங்கள், பேங்கிங் செக்டர்ஸ்.
நான் லீசிங் பேங்க் சொல்லுங்க. லீசிங் கம்பெனிகள் லீசிங் கம்பெனிகள் லீசிங் கம்பெனி சரி சரி லீசிங் கம்பெனி சொல்லுங்க. நாங்கள் சேமிப்பு வங்கிகள் உள்ளடக்கலாம் அதுக்குள்ள. ரைட், நீங்க சொன்ன சரி. சேமிப்பு வங்கிகள் மற்றது அந்த லீசிங் கம்பெனிஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறது தானே, அவையெல்லாம் வந்து ரைட். இப்படி கேள்வி கேட்கிறாங்க. பாதீட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது நாட்டில பண நிரம்பலை ஏற்படுத்தக்கூடிய மூலங்கள் யாவை? அதாவது அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது நீ சொன்னது நிதி மூலங்கள் சொல்ல போய்க்க நாங்கள் மத்திய வங்கி, வணிக வங்கி, மற்றது வந்து வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் அரசாங்கம் கடன் பெற போகுது. இவ்வாறு கடன் பெறுகின்ற பொழுது பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி மூலங்கள் யாவை என்று கேட்கணும். அப்படின்னா எது நீங்க கருதுவீங்கள், எது சொல்லுவீங்கள்? அரச புனையங்கள், முறைகள். நீ சொல்லுவாது வந்து நாங்கள் பகிரங்க சந்தை நடவடிக்கையில் ஈடுபடுறது. ஆமாம். அப்ப நீங்கள் இப்படி சொல்லுப்ப இன்னொரு மற்றது யார் இதுல பாப்போம். அதாவது மத்திய அந்த அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு வந்து நிதியீட்டம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற மூலங்கள் நாங்கள் சொல்லலாம் வந்து ஒன்று வந்து நாங்கள் மத்திய வங்கியில போய் கடன் எடுக்கிறது, அல்லது வங்கித்துறை கடன் எடுக்கிறது, வங்கி சாரா கடன் எடுக்கலாம். அதே போல ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல போய் சொன்னது திரைசேரி உண்டியல வந்து வித்து வாங்குறது சொல்லலாம் நாங்கள். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு குறுங்கால நிதி தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மத்திய வங்கிட்ட போய் இவ்வளவு பணம் தேவை என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி திரைசேரி உண்டியர்கள் ஆவணங்களை விற்பனை செய்து அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுக்கலாம். இது வந்து இன்னொரு முறை. அப்ப நாங்கள் பொதுவாக வந்து அரசாங்கம் தனது வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்வதற்காக மத்திய வங்கியில கடன் எடுக்கின்ற பொழுது நாட்டில் ஏற்படக்கூடிய பண நிலைமை ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெறுகின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பண நிரம்பல் கூடுமா குறையுமா? அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியிடமிருந்து கடன் எடுக்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? என்ன இருக்கும்? பண நிரம்பல் கூடுமா குறையுமா? பரவாயில்ல, நீங்க விட பிள்ளைனா பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சசிகுமார் டைப் பண்ணுங்க பாப்போம். அதாவது அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு வந்து மத்திய வங்கியில கடன் எடுக்கின்ற பொழுது நாட்டின் பண நிலைமையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? சுகிதன் சொல்லுங்க, என்ன நடக்கும்? பண நிலைமை கூடுமா குறையுமா? அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியில போய் அரசாங்கம் கடன் எடுத்தால் நாட்டில பண நிலைமை கூடும். எப்படி என்று சொன்னா அரசாங்கம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியில இருந்து சரி கூடும், அதிகரிக்கும், இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னு சொல்ல முடியுமா? பாருங்க, நாட்டில வந்து நாட்டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியிடம் இருந்து அரசாங்கம் கடன் எடுக்குது. அரசாங்கம் கடன் எடுக்கின்ற பொழுது
பணம் என்ன செய்ய பார்க்கும் சொன்னா மத்திய வங்கியிடம் இருந்து அரசாங்கத்துக்கு போகுது. மத்திய வங்கியிடம் இருந்து நாணயம் எங்க போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. மத்திய வங்கியிடம் இருந்து நாணயம் வெளியே வருதுன்னு சொன்னால் அது அந்த நாணயம் வெளியீடு, மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்கின்றது. மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் கூடும். அப்படி சப்ளை கூடுது, மணி சப்ளை கூடுது. என்னது? மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்யுது. மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்யுது, அதாவது புதிய நாணயத்தை சப்ளை பண்ணுது. அது போய் அரசாங்கம் அந்த காசை கொண்டு போய் செலவழிக்க போகுது. அப்படி செலவழிக்கின்ற பொழுது அரசாங்கம் பாருங்க புதிய கட்டிடங்களை கட்ட போகுது, மற்றது புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்க போகுது, அல்லது மானியம் கொடுக்க போகுது பொதுமக்களுக்கு, அல்லது வீட்டு திட்டம் கொடுக்க போகுதுன்னு சொன்னா அந்த கடைசியா அந்த பணம் எல்லாம் போய் பல்வேறுபட்ட துறைகள் ஊடாக பொதுமக்கள கையில போய் சேர போகுது. பொதுமக்கள கையில பணம் அதிகளவா சேர்கின்ற பொழுது சுற்றோட்டத்துல பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அவ்வாறு சுற்றுலா பணத்தின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது நாட்டுல பண நிரம்பல் கூடும். எப்படி நீங்க சிம்பிளா சொல்லலாம், அதாவது மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டுல பண நிரம்பல் கூடும் சொல்லலாம். நீங்க சாதாரண விஷயம் நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும். ஆமாம், உயர்வலை பணம் சொல்லுது. எஸ், உயர்வலை பணமும் அதிகரிக்கும். சரி, அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் பார்த்தபடி சுருக்கமாக போயிட்டு பார்த்து கொண்டு போவோம். இதுல நீங்கள் கடனாக்கம் சம்பந்தமான விடயங்கள்லாம் பார்த்த நாங்கள் கடனாக்கம் பணவாக்கம் பார்த்து நாங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில நாங்கள் வாட்டர் சிஸ்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், வாட்டர் சிஸ்டம் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கி பிரதானமான பங்கு வகிக்குது. இந்த நாணய இந்த பிரதான நோக்கம் பொருளாதார உறுதிப்பாட்டை வச்சிருக்கணும், மற்றது நிதி உறுதிப்பாடு தான் இலங்கை மத்திய வங்கியின் நோக்கமாக காணப்படுது. இரண்டு பிரதான நோக்கம் மத்திய வங்கி தான் இலங்கையினுடைய நாணய கொள்கைக்கு பொறுப்பாக இருக்குது. அப்படி கேட்கலாம், இலங்கை மத்திய வங்கியினுடைய இரண்டு பிரதான நோக்கங்கள் யாருன்னு கேட்கலாம். நீங்க சொல்ல வேணும், பொருளாதார விலை உறுதிப்பாடு, மற்றது நிதி உறுதிப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரைஸ் ஸ்டாபிலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். முதலாவது பிரைஸ் ரெண்டு பிரைஸ் இருக்கும் நாங்கள், அதை பிறகு விளங்கப்படுத்தலாம். பிரைஸ் ஸ்டாபிலிட்டி அண்ட் தென் கால் ஃபைனான்சியல் ஸ்டாபிலிட்டி அழைக்கலாம். ஒன்று விலை உறுதிப்பாடுன்னு சொல்லி விளங்கி வைப்போம், மற்றது நிதி உறுதிப்பாடுன்னு சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ரெண்டு பிரதானமான உறுதிப்பாடு முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த ஸ்லைட்ஸ் வாசிங்க. இந்த பொருளாதார விலை உறுதிப்பாடு என்பது அந்த விலை உறுதிப்பாடுல விலைகள் உறுதியா இருக்க வேண்டும் சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த பிரைஸ் லெவல் விலை மட்டம் இந்த விலை மட்டம் மாற்றம் அடைகின்ற பொழுது நாட்டில விலை தளம்பல் ஏற்படும். விலை தளம்பல் ஏற்படுகின்ற பொழுது பணவீக்கம் குறையலாம் அல்லது கூடலாம் என்று சொல்லி அழைக்கப்படும். ஆகவே இந்த விலையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொருளாதாரத்துக்கு சிறப்பானதா கருதப்பட மாட்டாது. ஏன்னு சொன்னா விலை மட்டம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த பொருளாதாரம் இருக்கும். அப்ப விலை மட்டங்களை மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த பொருளாதாரத்தில் ஒரு உறுதியற்ற பொருளாதாரம் ஏற்படும். இதனால பொருளாதார தீர்மானங்களை எடுக்கிறது கடினமாக காணப்படும். இதனால எங்களுடைய சர்வதேச வர்த்தகம் பாதிப்படையும்,
உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிப்படைவார்கள். அப்ப இதுக்காக வந்து நாட்டின் விலை உறுதிப்பாட்டை இந்த உறுதியா வச்சிருக்கிறது வந்து அரசாங்கத்தின் நாணய கொள்கையினுடைய பிரதானமான காரணம் வந்து பிரதான நோக்கமாக காணப்படுகிறது. இந்த நாணய கொள்கையை வந்து உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு வந்து பல்வேறுபட்ட கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அது வட்டி வீதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த விலை உறுதிப்பாடு ஏன் முக்கியம் என்று சொன்னா பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, மற்றது பொருளாதார வளர்ச்சி, மற்றது உயர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கும், மற்றது வந்து அதிகள முதலிட கவர்வதற்கும் வந்து இந்த விலை உறுதிப்பாடு முக்கியத்துவமாக காணப்படும் சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு மத்திய வங்கியின் ஒரு 5 வகை. இது வந்து பெடரல் சிஸ்டம் சொல்லி அழைக்கப்படுகிறது. வந்து ஐக்கிய அமெரிக்காவினுடைய அதனுடைய மத்திய வங்கி நாங்கள் அழைக்கிறது வந்து பெடரல் சிஸ்டம் என்று அழைப்போம். நாங்கள் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கின்றோம். அது வந்து மத்திய இலங்கை, அதாவது ஐக்கிய அமெரிக்காவுடைய மத்திய வங்கி என்று நாங்கள் இதை வைக்கலாம். இத 2 வகையான 2 பக்கங்களை கொண்டிருக்கும். 5 வகை உங்களுக்கு தெரியும். சொத்துக்கள், பொறுப்புகள் சொல்லி ஒன்று இருக்கு. ஆகவே சொத்துக்கள் என்று சொன்னா தெரியும், அந்த ஒரு இலகுவா சொல்லலாம், நாங்கள் விளங்கி வைக்கலாம். ஒரு நிறுவனத்துக்கு வரவேண்டி இருக்கிற எல்லாமே சொத்து அழைக்கலாம். அது ஒரு நிறுவனத்தால வந்து கொடுக்க வேண்டி இருக்கிறத நாங்கள் பொறுப்புகள் அழைக்கலாம். நாங்கள் தெரியும் 5 வகையில பார்த்திருப்பீங்கள். சொத்துக்கள், பொறுப்புகள் என்று சொல்லி 2 பிரிவு இருக்கும். 2 பக்கம் என்று சொல்லி அழைக்கலாம். அது எங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சொல்றது வந்து சொத்துக்கள், அது சொல்றது அசெட்ஸ் சொல்லி அழைக்கலாம். அசெட்ஸ். அதே போல நாங்கள் கொடுத்து தீர்க்க வேண்டி இருக்கிறது எல்லாம் வந்து எங்களுக்கு லியாபிலிட்டிஸா இருக்கும், பொறுப்புகளா இருக்கு. நான் கொடுத்து தீர்க்க வேண்டும் சொல்லி கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு என்று சொல்லி தெரியும் உங்களுக்கு. கடன் பட்டோர் சொத்துக்கள். ஆகவே இந்த மத்திய வங்கியினுடைய சொத்துக்கள் என்று சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம். செக்யூரிட்டி அவ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லிக்க இந்த அதாவது அரசாங்கம் பெற்றிருக்கின்ற பிணைகள் அல்லது ஆவணங்கள் அல்லது பங்கு பத்திரத்தை நாங்க சொல்லி அழைக்கலாம். அப்ப அரசாங்கம் வந்து இப்ப இலங்கை மத்திய வங்கி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இலங்கை மத்திய வங்கி வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு பங்கு சந்தையில அல்லது வெளிநாட்டுல போய் கொள்வனவு செய்த திரைசேரி உண்டிலா இருக்கலாம், அல்ல பங்கு பத்திரங்களா இருக்கலாம், அல்ல ஆவணங்களா இருக்கலாம். அப்ப மத்திய வங்கி இலாபம் உழைக்கும் நோக்குடன் கொள்வனவு செய்து வைத்திருக்கின்ற பங்கு பத்திரங்கள் அல்லது திரைசேரி உண்டியர்கள் போன்றவற்றை நாங்கள் சொத்துக்களா இருக்கு. அதாவது நாங்கள் இது எடுக்கிற உதாரணத்துக்கு வந்து ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கிற பெடரல் ரிசர்வ் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால், இலங்கையில மத்திய வங்கியால விநியோகிக்கப்படுகின்ற ட்ரெஷரி பில்ஸ் கொள்வனவு செய்யலாம். உங்களுக்கு தெரியும் இந்த பங்குச்சந்தை சொன்னால், அதாவது பட்டியலிடப்பட்ட, அதாவது லிஸ்டட் பண்ணப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது இலங்கையில. உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், நாங்கள் எஸ்எல்டி, லங்கா ஹாஸ்பிட்டல், நவலோஹா ஹாஸ்பிட்டல், சம்பத் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ், சேலான் பேங்க், HNB, டயலாக் PLC, அப்படி ஹோட்டல்ஸ், அப்படி பல்வேறுபட்ட கம்பெனிகள் இருக்குது இலங்கையில. கல்லணி கேபிள்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ். Those who are listed under the CSE என்று சொல்லிக்கலாம் நாங்கள். அப்ப லிஸ்டட் பண்ணப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள். அதாவது நாங்க சொல்லுவோம் பொதுமக்கள், அதாவது சொத்துக்களால் அந்த பொறுப்புகளால் வரையப்பட்ட பொது கம்பெனிகள் தெரியும் உங்களுக்கு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், PLC. அப்ப இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து எங்களுடைய இலங்கை பங்கு சந்தையில வந்து பட்டியலிடப்பட்டிருக்கும். இந்த கம்பெனிகள் தான் பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பனவு
கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பங்குச்சந்தை ஊடாக வந்து. அதுபோலதான் இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் சார்பில் திரைசேரி யூனியர்கள் பங்கு பத்திரங்களை விற்பனை செய்யும். இவ்வாறு விற்பனை செய்கின்ற பொழுது, பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது, இந்த பொதுமக்கள் என்ற சார்பில் வந்து இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு மத்திய வங்கிகள் தம் லாபம் உழைக்கும் நோக்குடன் வந்து எங்களோட உள்நாட்டு சந்தையில வந்து அந்த மத்திய வங்கியினுடைய திரைசேரி உண்டியல வந்து கொள்வன செய்துன்னு போகிறோம். தங்களுக்கு முகவர்கள் இருப்பினவங்க, புரோக்கர்ஸ் இருப்பினும் அந்த புரோக்கர்ஸ் ஊடாக வந்து கொள்வன செய்யலாம். அந்த மத்திய வங்கி நோக்கம் என்னது? பணம் தான் நோக்கமா இருக்கும். அதாவது மத்திய வங்கி திரைசேரி உண்டியல விற்கிறது நோக்கம் வந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதுவும் இந்த வெளிநாட்டு நாணயம், வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து விற்பனை கொள்வன செய்கின்ற பொழுது அது கொள்வன செய்தா இவருக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு நாணயம் உள்நாட்டுக்கு வரும். பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து எங்கிட்ட திரைசேரி உண்டியில கொள்வன செய்தால் அங்க இருந்து US டாலர்ஸ் உங்க நாட்டுக்கு வரும். அப்படி நாட்டுக்கு வந்தா எங்கட வெளிநாட்டு எங்கட ஃபாரின் கரன்சி என்ன செய்யும் சொன்னா கூடும். எங்கட ஃபாரின் கரன்சி சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும். இது வந்து மத்திய வங்கிக்கு சாதகமா நினைச்சு கொள்ளும். ஆகவே அப்ப பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து வெளிநாடுகள்ல கொள்வன செய்கிற திரைசேரி உண்டியர்கள் மற்றும் ஆவணங்கள் எல்லாம் இந்த அந்த அந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சொத்துல போய் சேர்ந்து இருக்கும். ஏனென்றால் இது எல்லாத்தையும் மத்திய வங்கி அந்த பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து கொள்வன செய்து வச்சிருக்குது. இது சொத்தா இருக்கும். என்றால் அவ்வளவு பணம் தனக்கு வர வேண்டி இருக்குது. தான் வேற நாடுகள்ல, வேற மத்திய வங்கியில, வேற நிறுவனங்களிலிருந்து கொள்வனவு செய்திருக்குது உண்டியல் ஆவணங்களை. இதெல்லாம் வந்து வர வேண்டி இருக்குது அந்த பேங்குக்கு, US பேங்க்கு வர வேண்டி இருக்கு. அப்படி வர வேண்டி இருக்குல்ல சொத்துக்கு. அதனால இது வந்து சொத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதே போல இந்த மத்திய வங்கியால வந்து வெளியீடு செய்யப்பட்ட நாணயங்கள் அது வந்து சந்தையில காணப்படுகின்றது. அப்ப சந்தையில காணப்படுகின்ற புழக்கத்துல காணப்படும் நாணயங்கள் எல்லாம் மத்திய வங்கி பொறுப்பா காணப்படும். மத்திய வங்கி இஷ்யூ பண்ற கரன்சிஸ் எல்லாம் வந்து பொறுப்பா காணப்படும். அதே போல ஏனைய வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் மத்திய வங்கியில ஒரு ஒதுக்கங்களை வச்சிருக்கோம். தெரியும், சட்டப்படியான ஒதுக்கு வீதம் சொல்லி அழைக்கப்படும். நாங்கள் செட்ரல் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி அழைக்கிறோம் நாங்கள். இது வந்து சட்டப்படியான ஒதுக்கு வீதம். அப்ப இதெல்லாம் வந்து மத்திய வங்கியின் காசு இல்லை. இது வந்து மத்திய வங்கியில கொண்டு போய் ஏனைய வங்கிகள் வைத்திருந்த ஒதுக்கம். மத்திய வங்கியில ஒதுக்கங்கள் மத்திய வங்கி பொறுப்பா காணப்படும். இந்த ரிசர்வ்ஸ் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைத்து ஒதுக்கம் அடிச்சு கருதுறாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து மத்திய வங்கியில கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்ல கொண்டு வைக்கிற ஒதுக்கம் வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு வந்து பொறுப்பா காணப்படும். ஆகவே இந்த மானிட்டரி பேஸ் என்பது வந்து நாணய தளம். இந்த மானிட்டரி பேஸ் வந்து நாணய தளம். இந்த நாணய தளத்துக்குள்ள என்ன வருதுன்னு சொன்னால் இந்த கரன்சியின் சர்க்குலேஷன்ஸ், அதாவது புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் மற்றும் ஒதுக்கங்களை நாங்க சொல்றது வந்து நாணய தளம் அல்லது நாணய அடித்தளம் அல்லது மானிட்டரி பேஸ் என்று சொல்லி அழைப்பின. இதை வந்து மானிட்டரி பேஸ் என்று சொல்லி என்ன கேட்டால் நீங்க சொல்லலாம், அதாவது அதாவது மத்திய வங்கியில காணப்படுகின்ற ஒதுக்கங்களையும் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயத்தின் அளவினை, சுற்றோட்டத்துல உள்ள நாணயத்தை நாங்க சொல்றது வந்து நாணய அடித்தளம் என்று சொல்லி நாங்க அழைக்கலாம். நாணய அடித்தளம். வந்து ஒரு எளிய 5 வகை, ஒரு மத்திய வங்கியின் எளிமைப்படுத்தப்பட்ட 5 வகை காணப்படும். அதாவது சொத்துக்கள் சொல்லியும் பொறுப்புகள் சொல்லி 2 பக்கம் இருக்கும். சொத்துக்கள் பக்கத்துக்கு கீழே நாங்கள் சொல்லலாம் அந்த மத்திய வங்கி வைத்துள்ள ஆவணங்கள், பங்கு பத்திரங்கள், மத்திய வங்கியால வழங்கப்பட்ட கடன்கள். உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி வந்து கடன் கொடுக்கும் யாருக்குன்னு சொன்னால் பாப்போம், இல்ல
மத்திய வங்கி யார் யாரு கடன் கொடுக்கும் சொல்லுங்க பாப்போம். மத்திய வங்கி சுகிர்தன், மத்திய வங்கி யாரு கடன் கொடுக்கும் சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டுக்கும் வணிக வங்கி. பொதுமக்களே கடன் கொடுக்கும் மத்திய வங்கி. வணிக வங்கிகளோட மத்திய வங்கி வந்து பொதுமக்களை கடன் கொடுக்கிறதுக்கு முன் வருவதில்லை. அதாவது நாங்க பொதுமக்கள் வந்து மத்திய வங்கியில பைப்புகளை வச்சிருக்க முடியாது. பொதுமக்கள் மத்திய வங்கியில கணக்கை ஆரம்பிக்க முடியாது. அது சொல்லப்படுது. மத்திய வங்கி வந்து வங்கிகளின் வங்கியா தான் தொழிற்படுது. ஆகவே மத்திய வங்கியில யாரு கணக்கை ஆரம்பிக்கலாம்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி வங்கிகள் தான் கணக்கை ஆரம்பிக்கலாம். மத்திய வங்கி வந்து வங்கிகளுக்கு தான் கடன் கொடுக்கும். அதே போல மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு தான் கடன் கொடுக்கும். பொதுமக்களுக்கு நேரடியாக கடன்களை வழங்குவதற்கு முன் வருவதில்லை. ஆனால் இருந்தாலும் சில துறைகளுக்கு என்று சொல்லி, அதாவது எக்ஸப்ஷன் கேஸ் சொல்லுவாங்க. நாங்கள் சில வழியில வந்து இந்த சில லீடிங் இந்த அதாவது சிறப்பான திட்டத்துக்கு யாராவது கடனுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது சில திட்டத்துக்கு சொல்லி மத்திய வங்கி கடன் கொடுத்திருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம் இதுல சொல்லுறது அல்லது அதாவது சில அதாவது லீடிங் கம்பெனி வந்து சில திட்டத்தை வந்து மத்திய வங்கி சமர்ப்பித்து இதுக்கு கடன் தாங்கன்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்துல மத்திய வங்கி சில சிறப்பான விடயத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறது தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு சொல்லி. ஆனா பொதுவாக அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. நாங்க சொல்லலாம் வந்து பொதுமக்களுக்கு மத்திய வங்கி கடன் கொடுக்க மாட்டுது. யாரு கடன் கொடுக்கும் சொன்னா வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும். அதே போலதான் இங்க இந்த மத்திய வங்கி கடன்களை கொடுத்திருக்கும் பொதுமக்களுக்கு. மத்திய வங்கி பொதுமக்களை கடன் கொடுத்தா அது வந்து மத்திய சொத்தா காணப்படும். பொதுமக்களுக்கு இல்ல வங்கிகளுக்கு. ஆகவே மத்திய வங்கி ஏனைய வங்கிகளுக்கு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த கடன்கள் எல்லாம் வந்து மத்திய வங்கி சொத்தா காணப்படும். ஆகவே மத்திய வங்கியின் 5 வகை பாத்தீங்கன்னு சொன்னா சொத்துக்கள் என்று இயக்கம், பொறுப்புகள். சொத்துக்கள் என்னென்ன விடயம் சொன்னா மத்திய வங்கியில காணப்படுகின்ற பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், செக்யூரிட்டிஸ் போன்ற எல்லாம் வந்து சொத்தா காணப்படும். அதே போல வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் லோன்ஸ் எல்லாம் வந்து மத்திய வங்கிக்கு வந்து சொத்தா காணப்படுது. அதே போல மத்திய வங்கியின் பொறுப்புகள் பக்கத்துல பார்க்கின்ற பொழுது அதாவது சுற்றுலத்தில் காணப்படுகின்ற நாணயம், அது யார் வெளியிட்டு மத்திய வங்கி வெளியிட்டது, அது வந்து பொறுப்பாக காணப்படுது. அதே போல மத்திய வங்கியில காணப்படுகின்ற ஏனைய வங்கிகளது வைப்புகள் அல்லது ஒதுக்கங்கள் நாங்க சொல்லி எல்லாம் வந்து பொறுப்புன்னு சொல்லி அழைக்கலாம். ஆக நீங்க விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு எப்படின்னா நாணய அடித்தளம்னு சொல்லி கேட்கலாம், அல்லது மானிட்டரி பாலிசின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்க சொல்ல வேணும் அந்த கரன்சி இன் சர்க்குலேஷன், அதாவது சுற்றுலத்தில் பணமும் ஒதுக்கத்தை நாங்க சொல்றது நாணய அடித்தளம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த மானிட்டரி பேஸ்ன்னு சொல்லி அழைக்கின்றாங்க. இந்த மானிட்டரி பேஸை வந்து எப்படி கட்டுப்படுதுன்னு சொல்லி இதுல பாக்குறோம். நாங்கள் நாணய அடித்தளத்தை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ் ஃப்ரம் பேங்க்னு சொல்லி ஓப்பன் மார்க்கெட் என்ன தெரியும், திறந்த சந்தையில வந்து திறந்த சந்தையில வந்து உண்டியல்கள் ஆவணங்களை வந்து எவ்வாறு நாங்கள் கொள்வனவு விற்பனை செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப சந்தையில வந்து அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லிட்டு OMPன்னு சொல்லி அழைக்கின்றாங்க. இங்க இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு வந்து பணம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுகிற சந்தர்ப்பத்துல மத்திய வங்கியில அரசாங்கத்துக்கு உதவி செய்யும். எப்படி என்று சொன்னா அரசாங்கம் வந்து புதிய நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். அச்சிட்டு வெளியீடு செய்து அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். இனிமேல் செய்யலாம்னு சொன்னா அப்ப அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் அப்படி அச்சிட்டு வெளியீடு செய்வதற்கு மத்திய வங்கியால முடியாமல் போகும். என்றா
மத்திய வங்கி கண்டபடி என்ன சார் எல்லை மீறிய அளவுக்கு வந்து தன்னிடம் நாணயத்தை வந்து அச்சிடுவதற்கு பேப்பர் இருக்கின்றதுக்காக அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. ஒரு மத்திய வங்கி எவ்வளவு நாணயத்தை வெளியீடு செய்வோம் என்று சொல்லி அங்க சில வரையறைகள் காணப்படுது. அதாவது மத்திய வங்கியினுடைய தீர்மானிக்கின்ற காரணிகள் இருக்குது. அது எப்படி எவ்வளவு நாணயத்தை வெளியீடு செய்யணும்னு சொல்லி தீர்மானிக்கிற காரணம் வந்து ஒன்று சொல்லப்படுது, மத்திய வங்கியில காணப்படுகின்ற சொத்து மட்டங்கள்ல முக்கியம். மத்திய வங்கியில காணப்படுகின்ற சொத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்ய முடியும். மத்திய வங்கியில காணப்பட்ட சொத்து மட்டங்களுக்கு மேலதிகமாக நாணயங்கள் அச்சிட்டு வெளியிட முடியாது. ஆனாலும் இலங்கையில அந்த நடைமுறைய பின்பற்றாமல் நாணயத்தை வெளியீடு செய்து அப்படி இருந்தபடியால தான் எங்களுடைய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து காணப்படுது. டாலரின் பெறுமதி அதிகமாக காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு தீங்கு ஏற்படுத்துகிறது. அதாவது நாங்கள் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க சொன்னா, இப்ப யூஎஸ் டாலர்ஸ் வந்து எப்பவும் உறுதியாக இருக்குது. யூஎஸ் டாலர்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப யூஎஸ் டாலர்ஸ் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அதே போல பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ், பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன காரணம்? இலங்கை ரூபாய் தான் வீக்கா போகுது. என்ன காரணமா இருக்குன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எங்களுடைய ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போகுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, இலங்கை மத்திய வங்கி தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்ல வேணும். இலங்கை மத்திய வங்கி நாணயத்தின் பெறுமதியை வந்து உறுதியாக வச்சிருக்க வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இலங்கை மத்திய வங்கி சொத்து மட்டத்துக்கு மேலதிகமாக இலங்கை ரூபாயை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யக்கூடாது. அப்ப அப்படி கூடுதலாக வெளியிட்டா இந்த ரூபாயின பெறுமதி வீழ்ச்சி அடையும். எது அடிப்படையாக கொண்டு ஒரு மத்திய வங்கி, ஒரு சிறப்பான ஒரு மத்திய வங்கி நாணயத்தை இது அடிப்படையாக கொண்டு வெளியீடு செய்யும் சொன்னால் அதனுடைய சொத்து மட்டத்தை, வங்கியில காணப்படுகின்ற சொத்து மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் வெளியீடு செய்யும். மத்திய வங்கி தான் நாணயத்தை வெளியீடு செய்ய அதிகாரத்தை கொண்டிருக்குது. பெடரல் ரிசர்வ் பேங்க் தான் யூஎஸ் டாலர்ஸை வந்து சப்ளை பண்ணும், அச்சிட்டு வெளியீடு செய்யும். அந்த யூஎஸ் டாலர்ஸை வந்து வெளியீடு செய்யறது எது அடிப்படையாக கொண்டிருக்கும்னு சொன்னால் அந்த யூஎஸ் பேங்க் வந்து சொல்லப்படுது பெடரல் ரிசர்வ் பேங்கினுடைய சொத்து மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாணயத்தை வெளியீடு செய்வாங்க. அந்த பெடரல் ரிசர்வ் பேங்க் காணப்பட்ட சொத்து மட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னு ரெண்டு சொத்து இருக்குமாங்க. ஒன்று லோக்கல் அசெட்ஸ் இருக்கும், இன்னொன்னு சொல்லி இருக்கும் ஃபாரின் அசெட்ஸ் இருக்கும். அப்ப லோக்கல் அசெட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அத உள்நாட்டு சொத்துக்கள், மற்றது வெளிநாட்டு சொத்துக்கள் சொல்லி ரெண்டு வகையான சொத்துக்கள் காணப்படும். இந்த சொத்து மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டினுடைய நாணய வெளியீடு தீர்மானிக்கப்படுது. அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெடரல் ரிசர்வ் பேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சொத்துக்கள் அங்க இருக்கும், ஏராளமான வெளிநாட்டு நாணயங்கள் இருக்கும், ஏராளமான பவுண்ட்ஸ் இருக்கும், ஏராளமான இந்த ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் இருக்கும், ஜப்பான் யென்ஸ் இருக்கும், அதே போல யூரோ இருக்கும். அந்த ரிசர்வ்ஸ் அங்க வச்சிருப்போம் நம்ம வந்து. அந்த ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் வந்து அங்க என்னவா இருக்கும் சொன்னா வெளிநாட்டு சொத்துக்களா இருக்கும். அப்ப பெடரல் ரிசர்வ் பேங்க் என்ன செய்யணும்னா ஏராளமான ஃபாரின் கரன்சிஸ் வச்சிருக்கும். அதே போல ஏராளமான லோக்கல் அசெட்ஸும் இருக்கும், கோல்ட் இருக்கும், அந்த செக்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த பிணைகள் இருக்கும். அப்படி லோக்கல் அண்ட் ஃபாரின் அசெட்ஸை வந்து பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கும். அப்படி நிறைய வச்சிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த நாணயத்தை வந்து கூடிய அளவுக்கு அச்சிட்டு வெளியீடு செய்யணும். அப்ப பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து அதிகளவான சொத்துக்களை வச்சிருக்குது, உள்நாட்டு சொத்துக்களை வச்சிருக்குது, அது கூடிய அளவு நாணயத்தை வச்சுட்டு வெளியீடு செய்யணும் நாங்கள் நினைச்சுக் கொள்வோம். அதே அடிப்படையாக கொண்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ன செய்யும் என்று சொன்னா ஏனைய மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யறதாக தான் வெளியீடு செய்ய முடியாது. அப்ப எங்கட சென்ட்ரல் பேங்க்ல போய் பார்க்கணும்,
என்ன சொத்து இருக்குது உள்நாட்டு பார்க்கணும் எங்க மத்திய வங்கியில உள்நாட்டு சொத்து நாங்க பார்க்கலாம் வெளிநாட்டு சொத்துன்னு பார்க்க போய் ஃபாரின் கரன்சி எவ்வளவு இருக்குது எங்கிட்ட பார்க்கணும் அப்ப எங்கட சென்ட்ரல் பேங்க்ல போய் ஃபாரின் கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் கரன்சி அங்க குறைவா தான் இருக்கு ஏன்னு சொன்னா எப்படி ஃபாரின் கரன்சி வாடுறது சென்ட்ரல் பேங்குக்கு வெளிநாட்டுல இருந்து எங்களுடைய ஆட்கள் இலங்கைக்கு காசு அனுப்ப வேணும் எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் எங்களோட அதிக பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண வேணும் எங்களோட கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பீப்புள் என்ன செய்யணும்னா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் டீ இண்டஸ்ட்ரி பீப்புள் டீயை எக்ஸ்போர்ட் பண்ண வேணும் அப்படி எல்லாரும் அதிக அளவு எங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்க வேணும் இப்படி அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அந்த ஃபாரின் கரன்சி எங்களோட நாட்டுக்கு வரும் அப்ப எங்க நீங்க பார்த்திருப்பீங்க நீங்கள் எவ்வளவுதான் வெளிநாட்டுக்கு நாணய இந்த வெளிநாட்டு பொருட்கள் அனுப்பினாலும் வெளிநாட்டு இருந்து நாணயம் இலங்கைக்கு உங்களுக்கு வருகின்ற பொழுது இலங்கைக்கு வந்தா அது எங்களுக்கு லோக்கல் கரன்சி தான் எங்களுக்கு தேவைப்படும் எங்களுக்கு ஃபாரின் கரன்சி நாங்க வாங்குறது இல்லை எங்களுக்கு கிடைக்காது சின்னபடி உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு காசு அனுப்பணும் அவ எந்த நாணயத்தை அனுப்புறான்னு சொன்னா தங்க எந்த நாட்டு இருக்கிறோமோ அந்த நாட்டை அடிப்படையில் அனுப்புறவன் சுவிஸ்ல இருந்தா சுவிஸ் பிராங்க்லயே அனுப்புறவங்க உங்களுக்கு சுவிஸ் பிராங்க் உங்களுக்கு அனுப்பினா உங்களுக்கு கிடைக்கிறது பிராங்க் கிடைக்குமா உங்களுக்கு சுவிஸ் பிராங்க் கிடைக்காது உங்க கையில உங்களுக்கு தெரியும் உங்க பீப்புள்ஸ் பேங்குக்கு சுவிஸ்ல இருந்து ஒரு காசு அனுப்புறாரு உங்களோட சித்தப்பா பெரியப்பா அனுப்புறாரு காசு சுவிஸ் பிராங்க் அனுப்புறாரு சுவிஸ் பிராங்க் அனுப்புனா நீங்க போய் அந்த பீப்புள்ஸ் மேல போய் கேட்கறீங்க அந்த காசு தாங்க கேட்கறீங்க அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட லோக்கல் கரன்சி தான் தருவேன் எங்களுக்கு அப்ப பிராங்க் இருக்குது ஸ்ரீலங்காக்கு வந்துடுது அது எங்க போய் சேருதுன்னு சொன்னா அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஊடாகவோ சென்ட்ரல் பேங்க்கு போய் சேருது ஆகவே தான் நாங்க சொல்றது இந்த எல்லா ஃபாரின் கரன்சி பேங்க்ஸ் தான் பெறும் ஃபாரின் கரன்சி அப்படி அங்க சென்ட்ரல் பேங்க் போய் சேருவாங்க அதுல போய் ஆகவே இந்த ஃபாரின் கரன்சி சிபிஎஸ்எல்ல அதிக இருக்க வேணும் அதே போல ஃபாரின் ட்ரெஷரி பில்ஸோ செக்யூரிட்டிஸோ எல்லாம் சிபிஎஸ்எல்ல அதிகமா இருக்க வேணும் அதே போல எங்கட லோக்கல் அசெட்ஸும் இருக்க வேணும் இப்படி ரெண்டு அசெட்ஸும் அதிகமா இருந்தா தான் எங்கட நாணயம் எங்கட ஸ்ரீலங்கா சிபிஎஸ்எல் நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டு செய்யலாம் அப்ப நாட்டினுடைய பண நிரம்பல தீர்மானிக்கின்ற காரணிகள் அப்படி சொல்லுவோம் நாங்கள் அதாவது மத்திய வங்கி எவ்வளவு நாணயத்தை வெளியீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகள் மத்திய வங்கியின் சொத்துக்களும் மத்திய வங்கியின் பொறுப்புகளும் மன்னிக்கணும் மத்திய வங்கியின் சொத்துக்கள் தீர்மானிக்கும் சொத்துக்கள் யாவை என்று சொன்னால் மத்திய வங்கியின் உள்நாட்டு சொத்தும் வெளிநாட்டு சொத்தும் தான் அந்த மத்திய வங்கியுடைய நாணய வெளியீட்டை தீர்மானிக்கும் அப்ப இந்த சொத்துக்கள் அதிகமாக காணப்பட்டால் அந்த மத்திய வங்கி அதிக அளவு நாணயத்தை வச்சுட்டு வெளியீடு செய்யலாம் அதே போல இந்த சொத்து மட்டம் குறைவாக இருந்தால் சொத்து மட்டம் குறைவாக இருந்தால் குறைந்தளவு நாணயத்தான் மத்திய வங்கி அச்சிட்டு வெளியீடு செய்யலாம் ஆகவே இந்த மத்திய வங்கியினுடைய சொத்து மட்டத்தை இந்த மத்திய வங்கி நாணய வெளியிட தீர்மானிக்கின்ற காரணிகள் மத்திய வங்கியின் சொத்து மட்டம் தான் அது தீர்மானிக்கும் சொத்து மட்டம் அதிகரித்தால் நாணய வெளியீடு அதிகரிக்கும் சொத்து மட்டம் குறைவடைந்தால் நாணய வெளியீடு குறைவடையும் இங்க பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரியும் நாங்கள்
கிரெடிட் கிரியேஷன் பார்த்த நாங்கள், கிரெடிட் கிரியேஷன் பார்த்த நாங்கள். இது வந்து டிபாசிட் கிரியேஷன் எல்லாமே ஒன்றுதான். டிபாசிட் கிரியேஷனும் கிரெடிட் கிரியேஷன் ஒன்றுதான். ஆகவே எங்களோட மணி சப்ளைல வந்து யாரு தாக்கம் செலுத்தலாம்னு சொன்னா ஒன்று மத்திய வங்கி தாக்கம் செலுத்தலாம். இந்த நாணய வெளியீட்டை வந்து அதிகரிக்க செய்யறதுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னா நாணய வெளியீட்டு அதிகரிக்கலாம். அது எப்படி நாணய வெளியீட்டு அதிகரிக்கணும் கூட்டுன்னு சொன்னால் மத்திய வங்கி வந்து புதிய நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்யும். இப்படி அச்சிட்டு வெளியீடு செய்தால் அந்த பணம் எங்களோட நாணய நிரம்பல் வந்து அதிகரிக்கும். நாணய நிரம்பலை தாக்கம் செலுத்தும் 2 நிறுவனம் இருக்குது. ஒன்று வந்து மத்திய வங்கி, இரண்டாவது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த 2 நிறுவனங்கள் தான் என்ன செய்யும் சொன்னா நாட்டினுடைய நாணய நிரம்பலை வந்து அதிகரிக்க செய்யும். ஆகவே மத்திய வங்கி நேரடியாக பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யும். கரன்சியை பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணும். இப்படி இது பண்ணிக்க வந்து நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். ஆகவே நாட்டுடைய பண நிரம்பலில் மத்திய வங்கி தாக்கம் செலுத்தும். எவ்வாறு சொன்னால் புதிய நாணயங்கள் அச்சிட்டு வெளியீடு செய்யும். ஒன்று. இரண்டாவது வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் நாணய நிரம்பலில் தாக்கத்தை செலுத்தும். நாணய நிரம்பலை அதிகரிக்க செய்யும். ஆகவே மத்திய வங்கி மட்டும்தான் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற உரிமையை கொண்டிருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. ஆனாலும் நாட்டின் பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அது எப்படின்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது வந்து அந்த பேங்க் மட்டும்தான் இந்த நடைமுறை கணக்கை வச்சிருக்குது. அது வணிக வங்கிகள் தான் இந்த நடைமுறை கணக்கை வச்சிருக்குது. உதாரணத்துக்கு நடைமுறை கணக்கு வைத்து வணிக வங்கின்னு பார்க்க போயிருக்க பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க், கமர்ஷியல் பேங்க், HNB, சேலான் பேங்க்ஸ் அப்படிப்பட்ட வங்கிகள் எல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்குது. இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற வங்கிகளை நான் சொல்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்லுவோம். இந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாம் வந்து ஒரு வங்கி சிங்கிள் பேங்க். அப்ப சிங்கிள் பேங்க்ஸ் வந்து சிங்கிள் பேங்க் ஒரு வங்கி மாத்திரம் நாணய நிரம்பலை அதிகரிக்க முடியாது. ஒரு வங்கி தான் ஒரு நாட்டில் இருக்கும் என்று சொன்னா ஒரே ஒரு வங்கி அந்த வணிக வங்கி ஒரே ஒரு வணிக வங்கி இருக்கும் ஏற்படுத்த முடியாது. அப்ப அங்க பல்வேறுபட்ட வங்கிகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்துதான் இந்த நாணய நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சொல்றது பேங்கிங் செக்டர்ஸ் என்று சொல்லி அழைப்போம் நாங்கள். வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்துதான் நாட்டினுடைய பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்த முடியும். எவ்வாறு என்று சொன்னால் வணிக வங்கின்னு சொன்னால் அங்க நடைமுறை கணக்கு இருக்கும். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்து நடைமுறை கணக்கினூடாக நாட்டின் பண நிரம்பலில் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம். எவ்வாறு சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ABCD என்று சொல்லி வங்கிகள் தொடர்ந்து போகுது. அப்ப ஏ வங்கிக்கு வரும் ஒரு ஆரம்ப வைப்பண்டு வரும். அந்த வங்கி என்ன செய்யும் சொன்னா இதுல பாருங்க பேங்கிங் சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் பேங்க் சிஸ்டம் சொன்னா வங்கி துறை என்று நாங்கள் அழைப்போம் நாங்கள். அப்ப ஏண்ட வங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஏண்ட வங்கிக்கு வந்து ஆரம்ப வைப்பு இந்த டிபாசிட் இந்த வைப்புகள் என்பது வந்து ஒரு பொறுப்பு, அந்த வங்கிக்கு வர பொறுப்பு. இந்த வங்கிக்கு வர பொறுப்புகள், வங்கிக்கு வந்த பொறுப்பு, வைப்புகள் என்பது ஒரு பொறுப்பாக காணப்படும். ஆகவே இந்த டிபாசிட் வந்து ஒரு வணிக வங்கி பொறுப்பாக காணப்படும். ஆகவே ஒரு வங்கிக்கு வைப்பு வருதுன்னு சொன்னால்
அந்த வங்கிக்கு வந்து ஒரு பொறுப்பு வைப்புகள் பொறுப்பாக காணப்படும். இந்த வந்த வைப்பு எவ்வளவு? $100 சொல்லுவேன் நாங்கள். $100. ஆகவே இந்த ஏண்ட வங்கிக்கு வந்த வைப்பு $100. இதுல இந்த $100 வந்து $100 முழுவதையும் வந்து அது ஏண்ட வங்கி கடனா கொடுக்க முடியாது. இவ்வளவுத்தையும் வந்து கடன் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மத்திய வங்கியின் சட்டம் இருக்குது. வந்த வைப்புகளில் 10% நீங்க வைப்பாக வங்கியில வச்சிருக்க வேணும். வந்த வைப்புல வந்து 10% நீங்கள் வங்கியிலே வைப்பாக வச்சிருக்க வேணும். வைப்பாக நீங்கள் வச்சிருக்க வேணும். வந்த வைப்பு 100. ஆக நீங்க வைப்பாக வச்சிருக்க வேண்டியது 10. ஆகவே வந்த வைப்பு 100. நீங்கள் மத்திய வங்கியின் சட்டப்படி நீங்கள் வச்சிருக்க வேண்டிய காசு வங்கி வச்சிருக்க வேண்டிய 10%. 100 10% சொன்னா $10 நீங்க வச்சிருக்க வேணும். மீதி எவ்வளவு இருக்கு? கடன் இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு? 90 இருக்குது. வந்த வைப்பு 100, நீங்க காசு ஒதுக்கி வீதம் 10, மீதி 90 இருக்குது. மீதி 90 என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்கள் கடனா கொடுக்கலாம். 90 வந்து நீங்கள் கடனா கொடுக்கலாம். வங்கிக்கு வந்த காசு $100. அதுல 10% நீங்க வங்கியில வச்சிருக்க வேணும். மிகுதி வந்தது வந்து 90. இவற்றை நீங்க கடனா கொடுக்குங்கோ. ஏ வந்து கடனா கொடுக்கும். இந்த கொடுத்த கடன் என்ன செய்யணும்னு சொன்னால் இது அசம்ப்ஷன், எடுகோள். இந்த கடன் இன்னொரு பி என்ற வங்கிக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பி என்ற வங்கிக்கு போய் வைப்பாக போய் சேர போகுது. ஏயினால் வழங்கப்பட்ட கடன் பாருங்க 90. இந்த கடன் இந்த பி என்ற வங்கிக்கு வைப்பாக பெறுகிறது. வங்கிக்கு வைப்பாக பெறுகிறது. இப்படி பி என்ற வங்கிக்கு வைப்பாக வந்த பாருங்க, இந்த 90 இங்க வைப்பாக பெறுகிறது. இது என்னது? ஏ என்ற வங்கி. ஏ என்ற வங்கியினால் வழங்கப்பட்ட 90 பி என்ற வங்கிக்கு வைப்பாக பெறுகிறது கருதுகிறோம். இந்த வைப்பு வந்திருக்கு, 90 வந்திருக்குது. அதே போல பி என்ற வங்கி என்ன செய்யும்? 90ல இந்த பி என்ற வங்கி இந்த 90ல வந்து பி என்ற வங்கி வைப்பா வந்து பாருங்க, 90 வந்திருக்கு வைப்பாக. இந்த 90ல வந்து 9 வந்து ஒதுக்க வச்சுக்கொண்டு மிகுதியை கடனா கொடுக்குது. 81 கடனா கொடுக்குது. பாருங்க, கொடுத்த கடனை பாருங்க. கடன் லோன் ஏ கொடுத்த லோன் 90, பி கொடுத்த லோன் அவ்வளவு 81. இப்படி தொடர்ச்சியா போகுது. ஆகவே இதுல பார்ப்போம். இது வந்து சொல்லுவாங்க கடனாக்கம் சொல்லுவோம். கடனாக்கம் அல்லது வைப்பாக்கம் சொல்லுவோம். நாங்கள் இதை வைப்பாக்கம் சொல்லுவோம். டிபாசிட் கிரியேஷன், கடனாக்கம் அல்லது பணவாக்கம் அல்லது வைப்பாக்கம் சொல்லி பல்வேறு இதுல கேட்கலாம். இதுல பாருங்க வங்கிகள் இருக்குது. வங்கிகள் இருக்கு பாருங்க. வங்கிகள் ஏ என்ற வங்கி இருக்குது. இதை பாருங்க பேங்க்ஸ். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வைப்புகள்.
வைப்புகள். இது வங்கி, இது வந்து வங்கிக்கு வந்து வைப்புகள், இது வந்து வைப்புகள். அதே போல இது வந்து ஒதுக்கம், ஒதுக்கம், இது வந்து ஒதுக்கம். இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வங்கியின் பெயர், ABCDF வங்கிகள். இதுல ஏ என்ற வங்கிக்கு வந்த வைப்பை பாருங்க 100. ஏ என்ற வங்கி வந்த வைப்புகள் 100. இங்க பார்க்கணும் சட்டப்படியான ஒதுக்கீட்டை பாருங்க 10% பாருங்க. 10% ரிசர்வ் ரிக்யூர்மெண்ட் போட்டு கிடக்குது. எல்லா வங்கிகளும் 10% வந்து ஒதுக்கமாக வச்சிருக்க வேணும். அப்ப ஏண்ட வங்கிக்கு வந்த வைப்பை பாருங்க 100. அப்ப 100க்கு வந்து 100க்கு 10% எவ்வளவு? 10. ஆகவே $100 வந்தா அதுல 10% வந்து வங்கி ஒதுக்கமா வச்சிருக்க வேணும். வங்கி அந்த ஏண்ட வங்கியை வச்சிருக்க வேணும். மிகுதி காசு எவ்வளவு இருக்குது? 90 கடனா கொடுக்கலாம். இது கடன், கடனா இருக்கு, லோன். ஆகவே ஏ கொடுத்த கடன் எவ்வளவு? 90. ஏடமுள்ள வைப்புகள் எவ்வளவு? அந்த வைப்பு 100. ஏடமுள்ள ஒதுக்கம் எவ்வளவு? 10. அப்ப $100 வந்து 10 வந்து கையில காசா வச்சுக்கொண்டு மிகுதி கடன் கொடுக்குது ஏ. அப்படியே இங்க இருந்து பி என்ற வங்கிக்கு வைப்பா வருது. ஏ கொடுத்த லோன் இந்த பி என்ற வங்கிக்கு வந்து வைப்பா வருது. வைப்பாக வருது பாருங்க. இதுல 90ல இருந்து ஒதுக்கத்தை பாருங்க 9 ஒதுக்கம். 90ல 9 போன அவ்வளவு மீறி 81 கடனா கொடுக்குது. பி என்ற வங்கி 90 வச்சுக்கொண்டு 81 கடனா கொடுக்குது. இந்த 81 சி என்ற வங்கிக்கு வருது, வைப்பா வருது. இவர் அதுல வந்து இந்த 81 வச்சுக்கொண்டு இந்த 81 10 வச்சுக்கொண்டு இந்த கடன் கொடுக்குறாரு. இந்த கடன் செய்து இங்க வைப்பா வருது. பிறகு இது வந்து அதுக்கு ஒதுக்கத்தை வச்சுக்கொண்டு கடன் கொடுக்குது. இப்படி வந்து போகுது. ஆகவே இதை பாருங்க, இதுதான் சொல்லப்படுது டோட்டல் டிபாசிட்ஸ். இது பாருங்க டோட்டல் ரிசர்வ்ஸ். இது வந்து டோட்டல் லோன். ஆகவே இதை கூட்டினீங்கன்னு சொன்னா இப்படி தொடர்ச்சியா செய்து போகணும். இப்படி இதை கூட்டினால் மொத்த வைப்புகள் எவ்வளவு இருக்க போகுது? 1000. அதே போல மொத்த ஒதுக்கத்தை பாருங்க. மொத்த ஒதுக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 100 மொத்த ஒதுக்கமா இருக்கு. உண்மையா வந்த வங்கிக்கு வந்து வைப்பு எவ்வளவு? 100. உண்மையா வங்கி அந்த வைப்பு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 100 இருக்கு. வந்து 100 வைப்பு, இந்த வந்த உண்மையா வந்த வைப்பு 100. அப்படியே மாறி மாறி கடன்களை உருவாக்கி வைப்பு உருவாக்கி வந்தது. ஆகவே இந்த வணிக வங்கி வந்து வைப்பில வந்து பல மடங்கு கடன் கொடுத்திருக்கு. விளங்கி வையுங்கோ. இதுல ஏதாவது சந்தேகங்களை கேளுங்கோ. இதுல விளக்கங்கள் குறைவா இருந்தா இல்ல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கோ. இந்த கடனாக்கத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாமா? கேளுங்கோ. இப்ப நாங்கள்
ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு இடைவேளை எடுப்போமா? அதுக்குள்ள அது வரைக்கும் நீங்கள் நான் பார்த்த விடயங்கள் இருக்கா திருப்பி பாருங்க இருக்கா. பார்த்த விடயங்களை விளங்கியல்னு சொன்னா கேட்கலாம். இப்ப வந்து நாங்கள் 2:20 சந்திப்போம் நாங்க திருப்பி இருக்கா. சிறிய இடைவெளி எடுப்போம். 2:20 சந்திப்போம் நாங்க திருப்பி. ஓகே பிள்ளைகள், நல்லது. நான் தொடர்ச்சியா பார்ப்போம். நான் பார்த்தது வந்து விடயம் வந்து கடனாக்கம் பார்த்து நாங்கள் கடனாக்க கேள்வி உங்களுக்கு கிடைக்காது. கேள்வி கேட்பார்கள், அப்படியே விளங்கி வைக்க நீங்கள் பார்ப்போம். தெரியும் ஒரு பேங்கிங் செக்டர்ஸ் சொல்லுவேன் நாங்கள் வங்கித்துறை சொல்லி. வங்கித்துறையில வந்து ஏராளமான வங்கிகள் காணப்படலாம். அவை பாத்தீங்கன்னு சொன்னா ஏபி என்று சொல்லி ABCD என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் இருக்கும் என்று சொல்லி கருதுங்கள். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகள் சேர்ந்துதான் இந்த கடனாக்கத்தை வந்து மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஒன்றிற்கு மேற்பட்ட இந்த வணிக வங்கிகள் சேர்ந்து கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியும். பாத்தீங்கன்னு சொன்னா ABCD சொல்லி ஒரு வங்கித்துறைன்னு சொன்னாங்க, பேங்க் செக்டர்ஸ். இந்த வங்கித்துறை நிறுவனங்கள் சேர்ந்து கடனாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்ப நாங்கள் நாங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் என்று சொல்லி 2 பிரிவு இருக்கு. ஒரு 5 வயது சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இலகுவான விடயம் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட பேப்பர்ல எதிர்பார்க்கணும் அப்படி கேள்வி வந்து கட்டாயம் வந்து இது வந்து நாங்களும் இந்த பேங்கிங் செக்டர்ஸ் இந்த மானிட்டரி பாலிசி இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம், ஒரு நடைமுறை சம்பந்தப்பட்டது. இது வந்து இந்த விலங்கி படிச்சீங்கன்னு சொன்னா எல்லா செக்டர்ஸுக்கும் வந்து பொதுவான துறையா காணப்படுது. வந்து இந்த மானிட்டரி பாலிசிஸ் வந்து அந்த பேங்கிங் செக்டர்ஸ்ல கூட அது வேற ஒரு ஃபீல்டு போனீங்கன்னு சொன்னாலும் இதை வந்து இந்த ஃபவுண்டேஷன் நீங்க வச்சுக்க வேணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பேங்க்னு சொல்லுவோம். பேங்க் இது பி பேங்க், சி பேங்கா இருக்கு. இப்படி வங்கிகள் காணப்படுதுன்னு சொல்லி பார்க்க. நான் எங்க இந்த பக்கத்துல நான் சொல்றேன் வந்து பொறுப்புன்னு சொல்றேன். நான் வந்து சொத்தன்னு சொல்றேன். ஆகவே பார்ப்பதில்ல இந்த வங்கிக்கு வந்த வாய்ப்புகளை நாங்க சொல்றது வந்து டிபாசிட் சொல்லி அழைப்பேன். நான் 1000 டிபாசிட்ஸ் வந்து சொல்றேன். 1000 டிபாசிட்ஸ். இந்த வந்த வாய்ப்பு வந்து 1000. இதான் வந்து இனிஷியல் டிபாசிட்ஸ் ஆஃப் த பேங்க் ஏ ன்னு சொல்லுவோம். அப்ப ஏ என்ற வங்கிக்கு வந்த வாய்ப்பு டிபாசிட் எவ்வளவு இருக்குது? 1000 இருக்குது. 1000 வருது. இந்த 1000 முழுவதையும் வந்து இந்த ஏ என்ற வங்கி கடனா கொடுக்க முடியாது.
இந்த 1000 முழுவதையும் வந்து ஏ என்ற வங்கி வந்து கடனா கொடுக்க முடியாது. அது என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவு வந்து வைப்பாக வச்சிருக்க வேண்டும். ஆகவே வந்த வைப்பில வந்து குறிப்பிட்ட சதவீதம் சொல்லுவோம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, காசொதுக்கி வீதம். காசொதுக்கி வீதம் வந்து 10% சொல்லப்படுது. உங்களுக்கு 10% வந்து காசொதுக்கி வீதம். ஆகவே இந்த காசொதுக்கி ஒதுக்கி வீதம் வந்து 10%. உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு வருதோ அதுல 10% நீங்க வங்கியில வைப்பாக வச்சிருக்க வேண்டும். அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா வங்கிக்கு வந்த வைப்பு 1000, இந்த 1000த்துல வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்கள் வங்கியில வைப்பாக வச்சிருக்க வேண்டும். எவ்வளவு வைப்பு வச்சிருக்கணும் நீங்க சொன்னா 10% நீங்க ஒதுக்கி தான் வச்சிருக்க மாட்டீங்க. 10%. அதனால சொல்லும் ரிசர்வ் என்று சொல்லும், ரிசர்வ் கேஷ் ரிசர்வ் சொல்லி அழைப்போம். ஒதுக்கத்தை நான் சொல்றேன் சிஆர்னு சொல்லும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒதுக்கம் 10%. ஆகவே 100க்கு 1010% எவ்வளவுன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க வச்சிருக்க வேண்டிய பணம் வந்து 100 வச்சிருக்க வேண்டும். மிகுதியை கடனா கொடுக்கலாம், மிகுதியை நீங்கள் கடனா கொடுக்கலாம். ஆகவே கடன் எவ்வளவு இருக்க போது, கடன் 900 வந்து கடனா கொடுக்கலாம். ஆகவே ஏன் வங்கிக்கு வந்த வாய்ப்பு 1000, ஒதுக்கம் 100, ஏ வங்கியால வழங்கப்பட்ட கடன் 900. இந்த கடன் வந்து ஏனால் வழங்கப்பட்ட கடன் பி என்ற வங்கிக்கு வந்து வைப்பா போகுது. பாருங்க, இந்த பி என்ற வங்கிக்கு வைப்பா வரப்போகுது. ஏனால் வழங்கப்பட்ட கடன் ஏனால் வழங்கப்பட்ட கடன் பி என்ற வங்கிக்கு வைப்பா போச்சேருது. வைப்பு இந்த வைப்பில வந்து 10% வந்து பி என்ற வங்கி வைப்பா பி என்ற வங்கி ரிசர்வ் வைத்திருக்க வேண்டும். B bank should be keep 10% of the deposits as a reserve. அப்ப ரிசர்வ் எவ்வளவு இருக்கும்னு சொன்னால் 10% of the deposits. அப்ப 10% of the deposits சொன்னால் இது எவ்வளவு டிபாசிட் எவ்வளவு வச்சுக்க போகுது, 10% வந்து 90 வந்து ஒதுக்கம் வச்சுக்க போகுது. ஒதுக்கம் வந்து 90 வந்து ஒதுக்கம் வச்சுக்க போகுது. இப்ப கடன் 810 லோனா வரப்போகுது. லோனா வரப்போகுது. ஆகவே இந்த 810 லோன் வந்து இந்த சி என்ற வங்கிக்கு வந்து வைப்பாக வரப்போகுது. வைப்பாக வரப்போகுது. சி என்ற வங்கி என்ன செய்ய சொன்னால் இதுல வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து
10% ஒதுக்க வச்சுக்க போகுது. ஒதுக்கம் ரிசர்வ், கேஷ் ரிசர்வ் 81 மிகுதியை கடனா கொடுக்க போகுது. ஆகவே சி கொடுக்கிற கடன் எவ்வளவு இருக்க போகுது? 729. இந்த கடன் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வங்கிக்கு வைப்பா வரும். ஆகவே இப்ப கடனை பாருங்க, இது ஒரு கடன், இதுல பாருங்க கடன், இது ஒரு கடன், இங்க கடன் பாருங்க, இது ஒரு கடன். இப்படி வங்கிக்கு வந்த உண்மையான வாய்ப்பு இதான் வந்த வாய்ப்பு, உண்மையான வாய்ப்பு. வங்கிக்கு வந்த உண்மையான வாய்ப்பு வந்து 1000. வங்கியால வழங்கப்பட்ட கடனை பாருங்க 900, 810, இது வந்து 729 சொல்லி இப்படி தொடர்ச்சியா கூட்டிட்டு போகுது. அப்படியே தொடர்ச்சியா செய்து கொண்டே போகலாம். நாங்க ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வங்கிக்கு வந்த ஆரம்ப வைப்புகளை போல வங்கியால வழங்கப்பட்ட கடன்கள் தரப்பட்டது உங்களுக்கு. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு இந்த இந்த அட்டவணையில வந்து வந்த வாய்ப்பு 100ன்னு சொன்னா 100 போல பல மடங்கு கடன்களை உருவாக்கி இருக்குது இந்த வங்கி. இந்த மொத்த கடனை கூட்டு மொத்த வாய்ப்புல கூட்டுறீங்கன்னு சொன்னா மொத்த வாய்ப்புல கூட்டுனா உங்களுக்கு வர்றது வந்து 1000 கிடைக்கும். மொத்த கடனை கூட்டுங்க, மொத்த கடனை கூட்டினா 1000 வருது.
ஆகவே பார்ப்போம். இந்த கடனாக்கம் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், கடனாக்கம் தெரியும். ஆரம்ப வைப்பு ஆரம்ப வாய்ப்பு 1000. நீங்க உதாரணத்தின்படி காசொதுக்கு வீதம் 10% சொல்லப்படுது. உங்களை கேள்வி எப்படி சொல்லிருக்கான்னு சொன்னால், வங்கிக்கு வந்த வைப்பு 1000, ஆரம்ப வைப்பு 1000, காசொதுக்கு வீதம் 10% என்று சொன்னால், வங்கியினால் வழங்கப்படக்கூடிய மொத்த கடன் யாது? மொத்த கடன் கேட்கலாம், அல்லது மொத்த கடனாக்கம் யாது? மொத்த கடனாக்கம் யாதுன்னு சொல்லி கேட்கலாம், கேள்வியா கேட்கலாம். அதாவது குறித்தொரு வங்கித்துறையில் வங்கி ஒன்றிற்காக வந்த ஆரம்ப வாய்ப்பு 1000 மில்லியன் சொல்லலாம். இதுல காசொதுக்கு வீதம் 10% என்று சொன்னால், இந்த வங்கித்துறையினால் உருவாக்கப்படக்கூடிய மொத்த கடனாக்கம் யாதுன்னு கேட்கலாம். மொத்த கடனாக்கம் யாதுன்னு கேள்வி கேட்டால், நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், முதலாவது என்ன செய்யணும், மொத்த வைப்பாக்கத்தை காணணும். நீங்கள் மொத்த வைப்பாக்கம், இந்த வங்கித்துறை எல்லாம் சேர்ந்து உருவாக்கின மொத்த வாய்ப்புகளை காணுங்கோ. ஆகவே மொத்த வாய்ப்பு எப்படி காணணும்னு சொன்னால், மொத்த வாய்ப்பு இது ஆரம்ப வாய்ப்பு, இது ஆரம்ப வாய்ப்பு, இனிஷியல் டிபாசிட், இது டோட்டல் டிபாசிட்ஸ், மொத்த வாய்ப்பு. எப்படி காண வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப வாய்ப்பு வைப்போட சொன்னால் கடனாக்க பெருக்கியால் பெருக்கணும். கடனாக்க பெருக்கியால் பெருக்க வேணும். கடனாக்க பெருக்கியால பெருக்க வேணும். கடனா பெருக்கியால பெருக்க வேணும். அப்ப ஆரம்ப வாய்ப்பு தெரியும் உங்களுக்கு. ஆரம்ப வாய்ப்பு எவ்வளவு? ஆரம்ப வாய்ப்பு 1000. கடனாக்க பெருக்கி சமன்பாடு தெரியணும். கடனாக்க பெருக்கின்னு சொன்னா சமன்பாடு வந்து இது வந்து கே என்று சொல்லுவோம் நாங்க. கே கடனாக்க பெருக்கிய கே என்று சொல்லுவோம் நாங்கள். கே எப்படி காணன்னு சொன்னா அவனிங்கோ கே சமன் 1/r என்று சொல்றது. ஆர் 1/r. இதன் ஆர் இது வந்து ஆர் காசொதுக்கு வீதம் ஆர். இது தரப்பட்டது வீதம். இது வந்து 10% ரேஷியோன்னு சொல்ற ரேஷியோ. ஆகவே கவனிங்கோ 1000 வந்த வாய்ப்பு. அப்ப 1/r எவ்வளவு? ஆர் 10%. 10% எப்படி எழுதலாம்னு சொன்னால் 10/100 தான் ஆர். இது வீதம் 10% எழுதப்படுது. ஆகவே இது நீங்க ஆறு தானே, 6 பால் அப்படி போடலாம். ஆர் என்பது வந்து 10/100. 10/100 தான் ஆர். ஆர் வந்து 10/100. இதை சுருக்கலாம் நீங்கள். 1000 1 இதை நீங்கள் தரகளை பெருக்கலாம். 1 தர 100 × 10 வரும்.
ஆகவே வெட்டுங்கோ. ஆகவே பாருங்க 1000 தர 10 அது வந்து 10,000. 10,000 என்னவா இருக்கும்? மொத்த வைப்பா இருக்கு. மொத்த வைப்பு 10,000. இது வந்து மொத்த வைப்பு. மொத்த வைப்பு வந்து 10,000. 10,000 மில்லியன். 10,000 மொத்த வாய்ப்பு. இப்போ தெரியும் மொத்த வாய்ப்பு தந்து கண்டுட்டீங்கள். மொத்த வாய்ப்பு கண்டாச்சு 10,000. ஆரம்ப வாய்ப்பை வந்து கடனாக்க பெருக்க பெருக்க உங்களுக்கு மொத்த வாய்ப்பு வந்துச்சு. மொத்த வாய்ப்பு தெரியும் உங்களுக்கு 10,000. மொத்த வாய்ப்பு 10,000. மொத்த 10,000. இனி காணணும் நீங்கள் மொத்த ஒதுக்கம் காணணும். மொத்த ஒதுக்கம் அது எப்படி காண்பது? மொத்த ஒதுக்கம் வந்து மொத்த வாய்ப்பு மற்றது மொத்த வாய்ப்பை நீங்கள் காசு ஒதுக்கு வீதம் மொத்த வாய்ப்பு தெரியும் உங்களுக்கு 10,000. ஒதுக்கு வீதம் 10 வீதம். 110 வீதம். 110 வீதம் காசு ஒதுக்கு வீதம். அதை வெட்டலாம். ஆகவே எவ்வளவு வருது? 1000 வருது. மொத்த ஒதுக்கம் 1000. ஆகவே மொத்த ஒதுக்கம் எவ்வளவு? 1000 வந்துச்சு உங்களுக்கு. மொத்த வாய்ப்பை நீங்கள் காசு ஒதுக்கீத பிறகுங்க. மொத்த வாய்ப்பு 10,000. 10 வீதம் 10,000க்கு 10 வீதம் 1000 வந்துச்சு. இதான் காசு. இதுதான் மொத்த காசு மொத்த ஒதுக்கம் டோட்டல் ரிசர்வ். ஆகவே மொத்த ஒதுக்கம் வந்து மொத்த ஒதுக்கம் 1000. மொத்த ஒதுக்கம் 1000. மொத்த ஒதுக்கம் 1000. இப்ப பாருங்க. இப்ப பார்க்கலாம் நீங்கள் மொத்த கடனாக்கம். மொத்த கடன் அல்லது மொத்த கடனாக்கம் கேட்கலாம். மொத்த கடன் மொத்த கடன் அல்லது மொத்த கடனாக்கம். மொத்த கடனாக்கம். ஆகவே மொத்த வாய்ப்பில் இருந்து மொத்த ஒதுக்கத்தை கழியுங்கோ. மொத்த வாய்ப்பிலிருந்து மொத்த ஒதுக்கத்தை கழியுங்கோ. கழிச்சால் 900. இதன் மொத்த கடனாக்கம். மொத்த வாய்ப்பு அதாவது வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு 1000. அந்த வங்கி துறைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது. வங்கி துறைகள் சேர்ந்து உருவாக்கின கடன்கள் 10,000.
ஆகவே இந்த மொத்த வாய்ப்புகள், மொத்த வாய்ப்பு 10,000, மொத்த ஒதுக்கம் 9,000. ஆகவே நல்லது. ஆகவே நான் பார்த்த விடயங்களை சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அதான் நாங்க சொல்றோம், வணிக வங்கிகள் கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியும் சொன்னால் கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியும் அல்ல பணவாக்கத்தை மேற்கொள்ள முடியும். ஆகவே மத்திய வங்கி பணவாக்கத்தை மேற்கொள்ளலாம். அதாவது வெளியீடு செய்து நாணய நிரம்பலில் அதிகரிப்பை ஏற்படுத்த முடியும். ஆனா வணிக வங்கிகள் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்வதில்லை. இருந்தாலும் இந்த நடைமுறை கணக்கினூடாக நமக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல் பல மடங்கு கடன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்படி வணிக வங்கிக்கு ஆரம்ப வாய்ப்பை விட அதிக அளவு கடன்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், வணிக வங்கிக்கு ஆரம்ப வாய்ப்பு 1000. இந்த ஆரம்ப வாய்ப்பை விட அதிக அளவு கடன்களை வழங்கி இருக்குது. ஆரம்ப வாய்ப்புகளை விட அதிக அளவு கடன்களை வழங்கி இருக்கு. வந்த வாய்ப்பு 1000, ஆனா வழங்க கடன் 10,000. இந்த 10,000 மொத்த வாய்ப்பு உருவாக்கி போட்டு மொத்த கடன் 9,000 வந்திருக்கு. வணிக வங்கிக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல் பல மடங்கு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்குது. வணிக வங்கிக்கு ஆரம்ப வாய்ப்பை போல் பல மடங்கு கடன்கள் உருவாக்கி இருக்குது. வணிக வங்கிக்கு ஆரம்ப வாய்ப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருக்கிறத நான் சொல்றது மொத்த கடனாக்கம். மொத்த கடனாக்கம்னு சொல்லி வந்தாங்க. மொத்த கடனாக்கம். அப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சுகிதன், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு? அதுல ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள், தெளிவுகள், சந்தேகம் இருக்குது அதுல? ஓகேயா? ஓகே. ரைட், தேங்க்யூ. ஆகவே நீங்கள் கவனம், இதை உங்களுக்கு பரீட்சையில எதிர்பார்க்கணும். இதுல உங்களுக்கு இப்படி தெரிவிடும், இப்படி தந்து போட்டு இந்த காசொதுக்கி வீதத்துல மாற்றி அமைப்பிடும். இப்ப காசொதுக்கி வீதம் 10% இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் கடனாக்கம் 9,000 இருக்குது. அதாவது உங்களுக்கு ஆரம்ப வாய்ப்பு தெரியும் 1000, இதுல காசொதுக்கி வீதம் 10% தரப்பட்டிருக்குது. ஆகவே அந்த அப்படி தரப்பட்ட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கடனாக்க இந்த விஷயம் தான் கடனாக்க பெருக்கி 10% தரப்பட்டிருக்குது. ஆகவே 10% என்று சொன்னா தெரியணும் 10/100 போடுவீங்கள். இது சதவீதம். கே என்பது 1/6. கே என்பது 1/6. கடனாக்க பெருக்கி, கடனாக்க பெருக்கி பெருக்கி 1/6. 1/6. கடனாக பெருக்கின் அளவு கேட்டேன்னு செய்வீங்க. கடனாக பெருக்கி யாதுன்னா பாருங்க, 1/6 1/6 ஆரவளவு
10%, 10 வீதம். ஆகவே 10/100, 10/100. இதை நீங்கள் தர மாத்தலாம். 1 தர இது வந்து மேல போகும். இது வந்து 100/10 வரும். ஆர் வந்து ஆர் என்பது 10%, 10%, 10ல 10%. ஆகவே 10% எப்படி எழுதலாம்னு சொன்னால் 10/100 எழுத வேணும். ஆகவே இப்ப பாருங்க, 1 இது 1, இது வந்து கரள மாறும், பிரிக்கிறது பெருக்க மாத்தலாம். 1 தர 100/10. ஆகவே இது பாருங்க, இப்ப வரப்போது 1 தர இது மட்டும் 10. ஆகவே எவ்வளவு வருதுங்க? கடனாக்க பெருக்கி 10, கடனாக்க பெருக்கி 10. அப்ப நீங்கள் 1 ரூபாய் வந்து வைப்பு செய்தால் இது 10 மடங்கு கிடைக்கும். நீங்கள் 1000 ரூபாய் வைப்பு செய்தால் அது 10 மடங்கா அதிகரிக்கும். ஆகவே மொத்த வைப்பாக்கம் எப்படி காண்றது பார்த்தாங்களா? ஆரம்ப வைப்பை பெருக்கியால பெருக்க வேண்டும். ஆரம்ப வைப்பை பெருக்கியால் பெருக்க வேண்டும். அப்ப மொத்த வைப்பு காணலாம். பாருங்க, ஆரம்ப வைப்பு எவ்வளவு? ஆரம்ப வைப்பு 1000. ஆரம்ப வைப்பு 1000. ஆரம்ப வைப்பு 1000. இதை பெருக்கியால பெருக்குங்க. கே எவ்வளவு? கே வந்தது உங்களுக்கு கே 10. ஆகவே கே ஆல பெருக்குங்க. ஆகவே 9000. 9000 வருது. இப்ப பாருங்க, கேள்வி கேட்கிறாங்க, காசொதுக்கு வீதம் 20%. காசொதுக்கு வீதம் 20% சொல்லப்படுது உங்களுக்கு. இது 10 வீதம் அல்ல, 20% சொல்லப்படுது. 20%. இப்ப இவ்வாறு மாத்து நீங்க என்ன செய்ய வேணும்? காசொதுக்கு வீதம் பாருங்க, காசொதுக்கு வீதம் 20% தரப்பட்டிருக்கு. இப்ப 20%. இப்ப கடனாக்கம் யாது? மொத்த வைப்பு யாது? மொத்த கடன். ஆக பெருக்கி காணப்படுறீங்க. பெருக்கி வாங்க, பெருக்கி காணுறதுக்கு 1 கீழ் 10 வீதம். இப்ப 20 வீதம் 20 20 20. ஆகவே இங்க 20 போடுங்க. சதவீதம். ஆகவே இப்ப பாருங்க, 1 கீழ் 6. 6 என்பது என்னது? 20 கீழ் 10. இது சதவீதம் தானே? ஆகவே இப்ப பாருங்க, 1 தர 100 கீழ் 20. இப்ப வட்டுங்க, இதை வட்டுவோம். இதை வட்டுறோம் என்று சொன்னால் இது 5. ஆகவே இப்ப பெருக்கி எவ்வளவு வரப்போகுது? கடனாக பெருக்கி எவ்வளவு? இப்ப 5. 100 கீழ் 20. 100 கீழ் 20 மட்டும் எவ்வளவு? 5 தான் வரும். ஆகவே பெருக்கி எவ்வளவு? 5. பெருக்கி வந்து 5. 1 தர 5. ஆகவே இதன் பெருக்கி வந்து 5000. 5. ஆகவே காசொதுக்கு வீதம் 10 வீதத்திலிருந்து 20 வீதம் அதிகரிக்கிறது. காசொதுக்கு வீதம் 10% 20% அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்கிற பொழுது கடனாக்க பெருக்கி 5ஆக மாற்றம் அடையுது. 5ஆக. ஏன்? 1 கீழ் 6. 6 என்பது 20. 6 என்பது என்னது? பெருக்கி. ஆகவே 20% எழுதலாம், 20 கீழ் 100 எழுதலாம். ஆகவே 1 தர 100 20. ஆக 100 20 வந்து 5ஆக மாறும். ஆக பெருக்கின் அளவு யாது? 5. ஆகவே பெருக்கின் அளவு 5 இங்க. ஆகவே பெருக்கியால பெருக்க வேண்டும். ஆரம்ப வைப்பை பெருக்கியால பெருக்குங்கோ. பெருக்கியின் பெருமை தெரியுங்களுக்கு 5. பெருக்கி பெருமதி 5. இப்ப பாருங்க, இப்ப மொத்த வைப்பு எவ்வளவு வருது? 5000 வருது. மொத்த வைப்பு 5000.
மொத்த வைப்பு 5000. மொத்த ஒதுக்கம் எவ்வளவு? 5000க்கு 20%. ஒதுக்கம் எவ்வளவு? 1000. 20%. 5000க்கு 20% எவ்வளவு? 1000. மொத்த கடன் எவ்வளவு? 4000. கவனிங்கோ, காசொதுக்கு வீதம் 10% கேட்பாங்க. காசொதுக்கு வீதம் 10% 20% அதிகரிக்குது அல்லது மாற்றம் அடைகின்றது என்று கேட்கலாம் கேள்விகள். அவ்வாறு மாற்றம் அடைந்த 10% 20% மாற்றம் அடைகின்ற பொழுது மொத்த கடனாக்கம் யாது? 4000. காசொதுக்கு வீதம் மாற்றம் அடைந்தால் காசொதுக்கு வீதம் மாற்றம் அடைந்தால் பெருக்கி மாற்றம் அடையும். பெருக்கி 5. மொத்த வைப்பினை பெருக்கியால பெருக்கினால் மணிக்கோணம் ஆரம்ப வைப்பினை பெருக்கியால பெருக்கினால் மொத்த வைப்பு வரும். மொத்த வைப்பு எவ்வளவு? 5000. பெருக்கி 5 தானே, அதனால ஆரம்ப வைப்பை பெருக்கியால பெருக்கினால் மொத்த வைப்பு கிடைக்கும். அது 5000. அந்த மொத்த வைப்பை நீங்கள் கண்டால் மொத்த ஒதுக்கம் காணலாம். மொத்த ஒதுக்கம் ஆகவே 5000க்கு 20% 1000. மொத்த வைப்பிலிருந்து நீங்கள் மொத்த ஒதுக்கத்தை கழிச்சீங்க என்று சொன்னால் மொத்த கடன் கிடைக்கும். மொத்த கடன் 4000 இருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரிய வரும் காசொதுக்கு வீதம். இந்த காசொதுக்கு வீதத்தை மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது கடனாக்கம் குறையுது. பாத்தீங்களானே, காசொதுக்கு வீதத்தை மத்திய வங்கி அதிகரித்தால் கடனாக்கம் குறையும். ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி சொல்லுது 10% 20% காசு ஒதுக்கத்தை கூட்டுது. இது கூட்டினால் நாட்டுல பண நிரம்பல் குறையும். ஏனென்றால் முன்னரை விட மத்திய வங்கி அதிக அளவு பணத்தை வங்கியில வைத்திருக்க வேண்டி வரும். 10% சொன்னா ஒரு கொஞ்சம் வீதமா இருக்கும், கொஞ்சம் பணமா இருக்கும். 20 சொன்னா கூடுதலா இருக்கும். அப்ப 20% வணிக வங்கிகள் வங்கியிலே வச்சிருக்க வேண்டி இருந்தால் வணிக வங்கி அதிக அளவு திரவத்தன்மை வச்சிருக்க வேண்டும். வணிக வங்கிய திரவத்தன்மையை அதிக அளவு பணத்தை வங்கியிலே வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டால் வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய கடன்கள் அளவு குறையும். வணிக வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய கடன்கள் அளவு குறைந்தால் கடனாக்கம் குறையும். அதான் காசொதுக்கு வீதம் 10% 20% அதிகரிக்கின்ற பொழுது வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய மொத்த கடன்கள் அளவு குறைந்து கடனாக்கம் குறையும். ஆகவேதான் சொல்லப்படுது மத்திய வங்கி காசொதுக்கு வீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பல் குறையுது. எப்படி குறையுது? கடனாக்கம் குறைந்து பண நிரம்பல் குறையுது. ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு கடந்த கால வினாக்கள் பாஸ் பேப்பர் உங்களுக்கு நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேப்பர் தொடர்பாக ஆகவே நீங்க படித்த விடயங்களை ஒருக்கா மீட்டு பார்த்து கொண்டு வாங்கோ. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஆகவே நீங்கள் நல்லது. ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்புக்கு பெறும் பொழுது நீங்கள் உங்களோட திருப்பி பார்த்துட்டு வாங்கோ. அப்ப நாங்கள் கடந்த கால வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகவே மலமை போன்று உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் தெளிவின்மை இருந்தால் நீங்கள் அடுத்த வகுப்புல கேட்கலாம். இது போல எங்களுக்கு இமெயிலே தொடர்பு பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க.